அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2க்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது கொஷின் பேப்பரோட அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். 2025 எந்தெந்த வகுப்பில் எவ்வளோ கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் முறையாக நீங்கள் 2026 வரக்கூடிய டெட்டுக்கு நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இப்போ ஒர்க்கிங் டீச்சர் டெட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்களாக இருந்தாலும் சரி. ஸோ நமக்கு வந்து படிக்கும் பொழுது எந்தெந்த கிளாஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எப்படி கேட்டிருக்காங்க, எதில் அதிகப்படியான கேள்விகள் வருது, டெட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சிலபஸ் என்பது வந்து பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பேப்பர் 2 படிக்கிறீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து நமக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு தான் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பேப்பர் 2க்கு வந்து ஹையர் செகண்டரி லெவலும், பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை ஸ்கூல் அதாவது 10ஆம் வகுப்பு லெவல்லையும் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் ஒர்க்கிங் டீச்சர் டெட்டுக்கும் அதான் கொடுத்துருக்காங்க, காமன் டெட்டுக்கும் அதுதான். ரைட்டா? சரி, இப்போ 2025 நம்ம சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கலாம். மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின் வந்து கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு டைம் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? 150 கொஷின் வந்து நமக்கு டெட் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. இந்த 150க்கு நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸு? தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி தான் 90யும், மற்ற பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 75ம், எஸ்சி அருந்ததில் எஸ்டிக்கு வந்து 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் 60 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க், அது குவாலிஃபைடு ஆகிறதுக்கான மார்க், இதுதான் வந்து பாஸ் மார்க்கு. இது வந்து இந்த 2025 வந்து குறைச்சிட்டாங்க. 2026க்கும் இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 82 அது மாதிரி கொடுத்துருந்தாங்க, 90 அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் 82 எடுக்க முடியாமல் 81, 80, 79 எடுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குவாலிஃபை ஆகாமல் இருந்திருக்காங்க. கொஞ்சம் டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப கடினமான தேர்வாக இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ 2025 கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ வரக்கூடிய தேர்வுகள்லாம் நிச்சயமாக ஓரளவுக்கு மீடியம், அதாவது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல்லாம் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் கூட நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? சரி, இப்போ பேப்பர் 2 தான் பார்க்குறோம். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இருந்தாலும் சோசியல் சயின்ஸ் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக போட்டிருக்கு. ஓகேவா? சரி, எல்லாத்துக்குமே காமன் பேப்பர் வந்து லாங்குவேஜ் பேப்பர் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 7th ஒரு 3 கேள்விகளும், 8th 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா பேப்பர் 2க்கு வந்து நமக்கு 6th 8th வரைக்கும் தான் சிலபஸ். அப்போ 8ஆம் வகுப்புல தான் ஃபைனல் சப்ஜெக்டாக வரதுனால அந்த 8ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால 8ஆம் வகுப்பில் வந்து 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 9th 6 கேள்விகளும், 10th வந்து ஒரு 5 கேள்வியும் கேட்டிருக்காங்க. மொத்தம் 6th 10th வரைக்கும் வந்து அவங்க கொஷின் எடுத்துகிட்டு இருக்காங்க. 12th ஒரு கொஷின் வந்திருக்கு. ரைட்டா? மீதி இலக்கணம் பேஸ்டாக வந்து கான்செப்ட் வைஸாக, அதாவது நம்ம 6 to 10th வரைக்கும் படிக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய டைரெக்டாக புக்கில் இல்லைனாலும் நம்ம இது படித்ததுனால போடக்கூடிய கான்செப்ட் வைஸாக ஒரு 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 30 கொஷின் வந்து தமிழுக்கு வந்து வந்திருக்கு. இதே நீங்கள் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 7 அதாவது 6ஆம் வகுப்பில் 7, 7ஆம் வகுப்பில் 7, 8ஆம் வகுப்பில் 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ 7 14, இது ஒரு 11 அப்படி கூட்டினா 25 கேள்விகள் எடுக்கிறது. 30 கேள்வி, 30ல் 25 கேள்வி 6 to 8 தான் வந்து இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. அது 2025 பார்த்தா கிராமர் பேஸ்டாக கேட்டாங்க, லிட்ரேச்சர் சம்மந்தமாக கேட்டாங்க, தமிழுக்கு இலக்கணம் பேஸ்டாக கேட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2025க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிராமர் வைஸாக கேட்டிருந்தாங்க, லிட்ரேச்சர் வந்து கேட்க மாட்டாங்க, மாற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரெண்டுமே நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் இங்கிலீஷ்க்கு வந்து 6 to 8 தான் அதிகமாக இருக்குது. 9th 2ம் 10th 1 கேட்டிருக்காங்க. கிராமர் கொஞ்சம் ஜென்ரலாக வந்து ஒரு 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 30 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பேப்பர் 2 படிக்கணும்னா 6th 8th வரைக்கும் இங்கிலீஷ் வந்து நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் 9th 10th படிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6th 6, 7th 6, 8th வந்து 10 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 9th 4 கொஷினும், 10th வந்து 3 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தாலும் நமக்கு 6th 8th வரைக்கும் அதிகப்படியான கேள்விகள் இருக்குது. 9th 10th 4, 3, 7 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜென்ரலாக ஒரு ரீசனிங் சம்மந்தமான ஒரு கேள்வி, ஏன்னா மேக்ஸ் வந்து டேரெக்டாக புக்லேருந்து கேட்க முடியாது, 1 2 முன்ன பின்ன ஜென்ரலாகவும் கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரே ஒரு கொஷின் தான் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு 30 கொஷின் வந்து மேக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் பார்த்தாலுமே நமக்கு வந்து 10, 6, 12, 22 கேள்விகள் 6 to 8 தான் கவர் பண்ணியிருக்காங்க மேக்ஸை. அடுத்தது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 1, 7ஆம் வகுப்பில் 2, 8ஆம் வகுப்பில் மட்டும் 12 கேள்விகள், அப்புறம் 9ல் 6, 10ல் 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஜென்ரலாக ஒரு கேள்வி வந்து 5th ஸ்டாண்டர்டில் வந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடிய 30 கேள்வியில் 29 கேள்விகள் 6 to 10th தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி தான் 5th போயிருக்காங்க. அது 6 to நமக்கு வந்து 8th பார்த்தா இங்கே ஒரு 12, 15 கேள்விகள், பாதிக்கு பாதி, 30ல் 15 கேள்விகள் 6 to 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் 9th 10thலுமே சயின்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஒரு 30 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ் வந்து காமன். இப்போ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் மேஜராக இருந்தால் நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் வந்து
பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒருவேளை சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்தால் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் வந்து காமன். இப்போ சோஷியல் சயின்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். சோஷியல் சயின்ஸ் மேஜருக்கு வந்து 60 கேள்விகள் சோஷியல் சயின்ஸை மட்டும் கேட்பாங்க. இதே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இருந்தால் மேக்ஸில் 30, சயின்ஸில் 30 கேட்பாங்க. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது சோஷியல் சயின்ஸ் இந்த 60 கேள்விகள் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 6ஆம் வகுப்பில் 6, 7ஆம் வகுப்பில் 10, 8ஆம் வகுப்பில் 30 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? 8th ஸ்டாண்டர்டில் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து 6 to 8 அப்படின்றதுனால 8ஆம் வகுப்பில் மட்டுமே 30 பாதிக்கு பாதி கேள்விகள் ஒரே வகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. இப்படி பார்க்கும்போது 6 to 8 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 வினாக்கள் வந்து 6 to 8 கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9th 3, 10th 4, 11th 2, 12th 2 கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ், பாலிட்டி சம்மந்தமெல்லாம் கேட்டிருக்காங்க. புக் ப்ரூஃப் வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஆன்சர் கீ புக் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா சோஷியல் சயின்ஸ்னு போட்டிங்கன்னா வீடியோ வரும். பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருப்போம். அதேமாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருப்போம். நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்தையுமே போட்டிருப்போம். சைக்காலஜி தவிர. ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். இப்போ என்னென்னா மற்ற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +1 +2 வந்து கேட்கல. தமிழில் மட்டும்தான் 12th ஒரு கேள்வி. ஆனால் சோஷியல் சயின்ஸில் வந்து 2, 4 கேள்விகள் வந்து ஹையர் கிளாஸ் போயிருக்காங்க. அப்போ சோஷியல் சயின்ஸை படிக்கிறவங்க நீங்கள் 6 to 10th படிக்கணும். முடிஞ்சால் நீங்கள் +1 +2 படிக்கணும். ஏன்னா 4 கேள்விகள் இருக்குது. ஒரு கேள்வி கேட்டாலும் சரி, 2 கேள்வி கேட்டாலும் ஹையர் கிளாஸ் கேட்டால் நம்ம படிச்சே ஆகணும். அதாவது நம்ம 6 to 10th என்ன டாபிக் கவர் ஆகுதோ, இப்போ உதாரணத்துக்கு சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் லோயர் கிளாஸில் இருக்குது. 6ஆம் வகுப்புக்கும் மறுபடியும் 9ஆம் வகுப்பில் போட்டிருப்பாங்க. அதே நீங்கள் 11th எடுத்தாலுமே சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். ஸோ இங்கே லோயர் கிளாஸில் என்ன டாபிக் கவர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய 11th 12th இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து ஹையர் கிளாஸில் படிக்கணும். குறிப்பாக எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும் 60க்கு நான் வந்து அதை ஃபுல்லாக எடுக்கணும் சார். நான் கொஞ்சம் மேக்ஸ் வராது உங்களுக்கு. நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன் சார், நான் சோஷியல் சயின்ஸ் மேஜரு, அல்லது நீங்கள் இங்கிலீஷ் மேஜர் வேறு ஏதாவது இருக்கீங்க, நான் சோஷியல் சயின்ஸ் ஃபுல் மார்க் எடுக்கணும், அப்போ தான் நான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் கிளாஸ் படிக்கலாம். ரைட்டா? ஆனால் இல்லை சார், நான் 6 to 10th இதுக்குள்ளவே நான் படித்து நான் எடுத்து கவர் பண்ணிடுவேன். இப்போ ஏன்னா இதில் 30, 40, 46 கேள்விகள், இது ஒரு 7 கேள்விகள், 46 ஒரு 7 ஒரு 53 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அப்போ சாலிடாக நம்ம 60க்கு ஒரு 50 எடுத்தால் கூட போதுமானது தான். 60க்கு 50 எடுத்தாலே போதும். அப்போ நீங்கள் 6 to 10th நல்லா படித்தாலே போதுமானது. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார், மற்ற சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ஹையர் கிளாஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்க்கும்போது என்னென்னா இவங்க எப்படி சப்ஜெக்ட் வைஸ் எடுத்திருக்காங்கன்னா 6th வெயிட்டேஜ் வந்து 16 கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் மேஜர் ஆகிறவங்களுக்கு. இதே சோஷியல் சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. அதை 15 கேள்வி கேட்டிருக்காங்க. 1 மட்டும் இருக்குது. இதே நீங்கள் 7th பார்த்தீங்கன்னா 18 கேள்விகள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் சோஷியல் சயின்ஸுக்கு வந்து 20 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் மேஜர் ஆகிறவங்களுக்கு, அந்த மேத்ஸ் சயின்ஸ் மேஜர் ஆகிறவங்களுக்கு 42 கேள்விகள் 8th மட்டும் கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் சோஷியல் சயின்ஸ் மேஜர் ஆகிறவங்களுக்கு 50 கொஷின் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. 50 கொஷின் வந்து 8th மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் 3 ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ 50 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அந்த 6th 7th 8th மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். 42, இது ஒரு 50, 60, 76 அங்கே பாருங்கள். நீங்கள் 6th 8th வரைக்கும் படித்தாலும் 76 கேள்வியில் போட முடியும். மீதி தான் ஹையர் கிளாஸே அப்படின்னு பார்த்துங்க. மேக்ஸ் மேஜருக்கு, மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக இருக்கிறவங்களுக்கு 9th 18 கேள்விகள், சோஷியல் சயின்ஸ் வந்து 11 கேட்டிருக்காங்க 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து. இதே வந்து 10th வந்து 17 கேள்விகள் மேக்ஸ் சயின்ஸ் மேஜருக்காக கேட்டிருக்காங்க. 10 கேள்விகள் வந்து சோஷியல் சயின்ஸ் மேஜராகிறவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஹையர் கிளாஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஸோ 11th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கொஷின் வந்து வந்திருக்கு. 12th தமிழில் 1, சோசியலில் 2, 3 கேள்விகள் வந்து 12th வந்து கேட்டிருக்காங்க சோஷியல் சயின்ஸ் மேஜரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கான்செப்ட் வைஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் கான்செப்ட் வைஸு 3 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. டைரெக்டாக புக்கில் இல்லை, கொஞ்சம் கான்செப்ட் வைஸாக இருக்குது. லோயர் கிளாஸில் 5th வந்து ஒரு கொஷின் இருக்குது, 2 கொஷின் வந்து ஜென்ரலாக கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எடுக்கிற 60 கேள்வியுமே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 57 கேள்வி வந்தாலே பெரிய விஷயம் தான். டைரெக்டாக அப்படி தான் வந்து நமக்கு வந்து எடுப்பாங்க. 1, 2 கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அப்படி முன்ன பண்ணி கேட்பாங்க. ரைட்டா? ஸோ 3 கேள்வி ஜென்ரலாக வந்து கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம அதர்ஸ் மட்டும் தமிழ், இங்கிலீஷு, சோசியலாம் பார்க்கும்போது 9 கேள்விகள் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோயர் கிளாஸோ இல்லை கொஞ்சம் ஜென்ரல் கான்செப்ட் வைஸோ சோஷியல் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 120 கேள்விகள் இந்த மாதிரி வந்து 6th 12th வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது மேஜராக 6 to 10th
கேட்டிருக்காங்க. அது குறிப்பாக 6 to 8 தான் அதிகப்படியான கேள்விகள் பேப்பர் 2க்கு வந்து கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து 30 கொஷின் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, அதாவது சைக்காலஜின்னு சொல்லும்போது உளவியல், அது 30 கொஷின் வரும். அது வந்து கிளாஸ் வைஸை பிரிக்க முடியாது, அது ஒரு 30 கொஷின். அதுக்கப்புறமா நமக்கு வந்து இப்போ 120 இந்த 30 கொட்டோம்னா 150 கேள்விகள். ஸோ இந்த 150 கேள்விக்கு தான் ஒரு கேள்விக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம 150 அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஓசிக்கு வந்து 90, ஜென்ரல் கேட்டகரிக்கு, மற்ற பிசி எம்பிசி பிசி முஸ்லீமுக்கெலாம் வந்து 75, இதே எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 60, மாற்றுத்திறனாளிகள் 60ன்னு சொல்லி இந்த டைம் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி குவாலிஃபையிங் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? மேக்ஸிமம் ஓஎம்ஆர் மெத்தட் தான் வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா காம்படேட் வந்து ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்குது, மே மாதம் சொல்லியிருக்காங்க. நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட் வருதோ அதை பொறுத்து நமக்கு காம்படேட் வந்து வரும். ஸோ மே எண்டிங் அல்லது ஜூனில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் மே எண்டில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புனால வந்து இந்த வருஷம் டெட் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அது ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் டீச்சர் டெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் வந்து ஜூலை 4 வந்து பேப்பர் 1, ஜூலை 5 வந்து பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அப்ளை பண்ணி வந்து படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க. ஸோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். மே 1 ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 30 வந்து ஒரு 60 நாள் வந்து டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குற மாதிரி 25 தேர்வுகள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் தமிழ் மீடியத்துக்கு பேப்பர் 2 ரைட்டா? ஸோ படிக்கிற மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் காம்படேட்டிவ் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் டீச்சர் படிக்கிறவங்க சரி, கண்டிப்பாக நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மேற்கொண்டு வரவங்களுக்கு 8012781561 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ டைரெக்டாக கால் பண்ணியோ கூட மேற்கொண்டு விவரங்கள் கேட்டுட்டு நம்ம டெஸ்ட் சீரிஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் பிடிஎஃப் என்ன நம்ம டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த வகுப்பில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, எதில் அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த வகுப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், நம்ம எப்படி வந்து அந்த 75 ரீச் பண்ணுறது, அதில் ஒரு 80 எப்படி நம்ம கிராஸ் பண்ணுறது, ஜென்ரல் கேட்டகரி தான் 90 எப்படி கிராஸ் பண்ணுறது, எஸ்சி எஸ்டி இருந்தால் ஒரு 60 கொஸ்டின் கரெக்டாக நம்ம எடுக்கணும், அதுக்கு எந்தெந்த வகுப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ மூலியமாக அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பாருங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.